மதுரை தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமான ஒரு மாநகரம். பழக்கத்துக்காக உயிரையே கொடுப்பாங்க, துரோகம்னு வந்துட்டா உயிரையே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட மதுரையில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெட்டித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு தெரிகிற 5 பேரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரானே இவன் பேர் சிவா. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, வசதியான குடும்பம். நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது தான் இவனோட பொழுதுபோக்கே. இவனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொண்ணுக. இந்த நிற்கிறானே இவன் ரஞ்சித். எதுத்தாப்புல வார பொண்ணு காவியா. இவங்க 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க. காவியாவுக்கு எப்படியாவது ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணணும். அதுக்கு ரஞ்சித் வேலைக்கு போகணும். இப்போ கூட பாருங்க, இன்டர்வியூ லெட்டர் தான் கொடுத்துட்டு போகிறான். இவன் சுரேஷ். இவனுக்கு பிரச்சனைக்கே இவனோட உயரம் தான். மற்றவங்கள விட உயரம் கம்மி. அதனால பார்க்குற பொண்ணுகள்லாம் இவனை தம்பின்னு கூப்பிட்றத பெரிய அவமானம் நினைக்கிறான். பார்த்து வர மாட்டியா? பைக்க தூக்கவே தெம்பில்ல. நீல எதுக்கு பைக்ல வர? லைசென்ஸ்ல வச்சு தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் தூக்கினா தாங்க மாட்டீங்க. பாரு, பார்த்து பைக்க தூக்கு. தூக்குறோம். இவன் விஜய். இவனுக்கு எந்நேரமா ஏதாவது ஒரு பொண்ணு கூட போன்ல பேசிக்கிட்டே இருக்கணும். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. காலேஜ் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வரியா? ஹலோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன். எங்க? அப்படியே திரும்பி பாரு. ஹாய். ஹாய். ரொம்ப நேரம் ஆச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். பாய். கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்ணுங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம். பாய். பாய். இவன் சரியான போன் பைத்தியம். எஸ் எஸ். இவன் பேரு சரவணன். சரண்னு கூப்பிடுவாங்க. இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இவன் ஒரு வெட்டி தண்டம். இந்த 5 பேரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவங்க 5 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. பட்டப்படிப்பை முடிச்ச பட்டதாரிகள். டைம் பாஸ் பண்ணிரலாமா? என்னடா பண்ணிடுவோம். வாங்கடா. நம்ம ஏரியாவுல நமக்கு தெரியாம ஒரு டீ கடையா? தப்பாச்சே. நமக்கு தெரிஞ்சாதான் கடையை காலி பண்ணாம விட மாட்டோமே. அதானே. அண்ணே, இந்த டீ மாஸ்டர் தான் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணே. பாக்கியநாதா, இங்க வாப்பா. இவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. சரிண்ணா. டேய் பாக்கி, நீயாடா டீ கடை நீயா வச்சிருக்க? சொல்லவே இல்ல. வா பாக்கி, வா பாக்கி, வா வா. உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு தான்டா ஏரியா விட்டு ஏரியா வந்தேன். என்னை வாழவும் விடக்கூடாது, சாகவும் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பாக்கி. ஏரியாவை மாத்திரம்டா. இந்த ஏரியா மட்டும் இல்ல, நீ மதுரையில எந்த ஏரியா போனாலும் அங்கெல்லாம் நாங்க வருவோம். ஏன்னா ஒட்டு மொத்த மதுரையும் எங்க ஏரியா. அப்ப ஊரை மாத்திரம்டா. மாத்தலாம். முத கையை கழுவிட்டு ஒரு 5 டீயை டப்புன்னு போடு பாப்பா. குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா, ஆள் இழைச்ச மாதிரி இருக்கே. யாரு? நான் இழைச்சிட்டேன். குட்டுக்கான்னு வச்சுக்க, அட்டப்ப தெரிச்சிடும். போ எழுத்த பாத்துக்க. முதல்ல டீயை போடு. எங்க போனாலும் வந்துடுறாங்களே. சம்பள காசு போனாலும் பரவாயில்லை, பணத்தை கொடுத்தாவது விரட்டி விடணும்டா சாமி. இவங்களை டாப் அடிக்க விட்டுட்டா ஐயோ இந்த கடையும் காலி பண்ணாம விட மாட்டாங்களே. ஏன் டீயை கையில கொடுக்க மாட்டீங்களோ? நீங்க எடுத்து குடிக்க முடியலோ? இது எதுக்கு? முதல்ல இந்த டீ எடுத்து நல்லா உறிஞ்சு குடிங்க. ஆளுக்கு 100 ரூபா வச்சிருக்கேன்டா, செலவுக்கு வச்சுங்க. இங்க டாப் அடிக்காதீங்க, எங்கேயாவது போய் டாப் அடிங்க. இடத்த காலி பண்ணுங்கடா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. டேய், காலி பண்ணணுமாண்டா? காலி பண்ணிடுவோம். ஏதோ பிளான் பண்றாங்க. நீ போட்ட டீயை நீயே குடி. கேவலமா டீ போட்டுருந்துருக்கேன். பட்டதாரி பயது அந்த பண்ணு பாண்டவர் லந்து கொடுக்கிற பேச்சுலர் நடுங்குது பாரு மாநகர்.
காதல் புனிதம் ஒருத்தனுக்கு, காதலி டைம் பாஸ் ஒருத்தனுக்கு, கஸ்டமர் கேர்ள்ஸ் தான் இவங்களுக்கு. பட்டதாரி பயலுல பசப்புறாங்க தெருவுல, ரோஸ் காட்டி இழுக்கும் எழுசுகள. பட்டதெல்லாம் மனசுல இஷ்டம் போல செய்யுங்க, கட்டுப்பாடு இல்ல லைஃப்ல. அஞ்சு வரது ஒன்னா இருந்தும் அஞ்சும் ஒண்ணு இல்ல, ஒலிம்பிக் ரிங்கு போல இவங்க என்றும் பிரிவதில்லை. பட்டதாரி பயலுக பொழப்பு எல்லாம் தெருவுல, திடீராங்க கலரு கனவுல. மதுரை கொடியில ஃபிஷ் தான், மனசு ரொம்ப ஃப்ரெஷ் தான், பண்ண முடியாது brain wash தான். பட்டம் வாங்கிய பின்னால பள்ளிக்கூடம் போறானே, ஜானுக்கு இருந்து குழந்தை தேடுறான். சக்கரம் கட்டிய காலுங்க மனசு போக்குல போதுங்க, பச்சை பச்சையா பொய்ய சொல்லுங்க. பட்டதாரி பயலுக பொழப்பு எல்லாம் தெருவுல, திடீராங்க கலரு கனவுல. 1/2 டீய குடிச்சு பார்த்திருப்பேன் ஜாமியே, 1/5 பீர குடிவது இவங்களுக்கு ஹாபி. சொந்த புத்தி இல்லையே, சொல்லு புத்தி இல்லையே, ஆனா கூட கித்து குறையல. ராஜ பாட்ட இல்லாம ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க, ரங்கோலியா நாக்கள் ஓடுது. வெளந்தியான மூஞ்சிங்க விளங்கமான ஆளுங்க, அவுத்து விட்டா கோயில் காளைங்க. பட்டதாரி பயலுக பசப்புறாங்க தெருவுல, ரவுசு காட்டி இழுக்கும் எழுசுகள. கண்ணும் கருதுமா ஊரை காப்பது ஐயனாருதாங்க, ஒன்னும் பொழுதுமா ஊரை மேய்ப்பது 5 பேரு தாங்க. காவியா, உன் ஆள் டீ கடையில் நிக்கிறான்டி. அவனை கண்டுக்காத. காவியா, காவியா கூப்பிட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்க. காவியா ஒன்னதான். நேத்து இன்டர்வியூ போனியா? போனேண்ணே. செலக்ட் ஆயிட்டியா? செட் ஆயிட்டேண்ணே. எப்ப ஜாயின் பண்ண போற? உடனே நாளைக்கு. பொய் சொல்லாத. நான் என்ன போய் சொல்லிட்டேன், வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன், இனிமே உன்னை பார்க்க முடியாது, அதான் பார்த்து சொல்லிட்டு போலன்னு வந்தா. நீ என்னமோ போயிட்டே இருக்க. அப்படியா? போய் உன் வேலையை பாரு, இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். காவியா, அப்ப நீ என்ன நம்பவே இல்ல. இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன டயத்துல போகாம பசங்களோட தேட்டர்ல ஆடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. வேற எவ்வளவு கேனக்கு இருக்குச்சு இருப்பா, அவகிட்ட போய் உன் கதையை சொல்லு. தள்ளு. காவியா, அலுமா டோலுமா ஐத்தாலக்கடி ஹாலுமா பேச்சு கல்லி சின்ன. ஏய், என்னடா தனியாக வந்திருக்க? கேட்குறல்ல, கப்பலா கவுந்து போச்சு. என்னடா நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏய், இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துக்கிறது உனக்கு தெரில. உன்னால இவனது மனுஷனா மதிப்பாங்க. அது சரி, நீ பொம்பளை புள்ளைய மதிக்க மாட்ட, என்ன எங்க மதிக்க வர? தெரியுதுல. டேய், அவங்க எங்கடா? இன்னும் காணமே.
ஹோம்ஒர்க்லாம் நான் எழுதுறதே இல்லடி. ஏங்க ஒரு நிமிஷம். சாரிங்க. எதுக்கு? நேத்து. ஓ, நேத்து நீங்க தான் என்ன இடிச்சதா? ஆமாங்க. நீங்க ஸ்கூல் பையனா? ஆமா. ஏன்? எந்த ஸ்கூலு? மறந்துச்சு. பிரிட்டோ. இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, நேத்து உங்களை தெரியாம இடிச்சிட்டேன். ஸோ அதான் சாரி கேட்டு போலான்னு. பரவாயில்ல, தெரியாம தானே இடிச்சிங்க. நான் வரேன். ஏங்க உங்க பேரு? நாளைக்கு சொல்றேன். டேய், இங்க என்னடா பண்றீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீங்க என்னடா பண்ற? நான் என்னென்னமோ பண்ணலான்னு தான். டேய், எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டாங்களா? பாவண்டா, பச்சை மண்ணுடா அந்த பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது. அத போய் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற பையமா இருக்கேன். யாரு நீ? போயிட்டாலோ? டேய் சொல்றான்ப்ல. டேய் எங்கடா இருக்கீங்க? ஒரு ஆடு சிக்கிருக்கு மாப்ள, வந்துடுறோம். சரி சீக்கிரம் வாங்க. ஏறா. பேக்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ண மாட்டானா? நான் வேல்ரா. சர்க்கஸ்ல இருந்து கிளம்பி வந்தானா? சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே. ஏன் லூஸ் மாதிரியே சிரிக்கிறாங்க? ஆமா, எங்கடா சுரேஷ காணோம்? ஹலோ பிரதர், உங்க அண்ணன் எங்க? வாடகைக்கு போயிருக்காரு. ஏய், 7 கழுத வயசாகுது, இப்போ என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? எனக்கு பழைய பள்ளி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால பள்ளி சீருடையில் இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு யாருப்பா? என் கிளாஸ்மேட். டேய் அதெல்லாம் இல்ல, ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா? ஸ்கூல் பண்ணுவா? டேய் உண்மையாடா? எஸ். அடப்பாவி. டேய் நைட்டு ட்ரீட் வைக்கிற. டேய் நைட் எதுக்குடா? இப்பயே வைக்கிறேன். பாக்கி ஒரு 5 டீ போடு. டீயா? கொன்றும் ராஸ்கல். ஒழுங்கா பீர் வாங்கி கொடுக்குற. மாப்பிள நானும் அதான்டா நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி? சுரேஷ் வகையா மாட்டான்ல, இன்னைக்கு பச்சையை கழுவி அனுப்ப வேண்டியதுதான். இப்ப ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கானே, என்னடா பண்ணலாம்? ஹலோ, வெயிட் பண்ணு, 10 நிமிஷம். போறப்போ மாத்திட்டு போயிடலாம், சரியா? என்ன சொல்ல போறாங்களோ? ஏண்டா இந்த விஜய் பின்னாடியே தான் வந்தேன். எங்கடா போனேன்? ஒருவேளை பின்னாடி போயிட்டானோ? அவன் எப்பவுமே அப்படிதானடா. கொடுமை. ஹாய்டா. வாடா. டேய் வாடா. ஏன்டா எவ்வளவு நேரம் தான் நாங்களும் வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்குது? ஏன்டா நீங்க ஏதாவது சாப்பிட வேண்டியதுதானே? டேய் சாப்பிட்றேன். சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நாம எப்படா தனியா சாப்பிட்டுருக்கோம்? சொல்லுங்கடா. சொல்லு ஏதாவது. சொல்லுங்கடா. டேய் இங்க வாப்பா. என்ன சாப்பிடலாம்? பேரு? பீரே சொல்றா. பீர். எனக்கு என்ன வேணும்? எங்க ஒரு சின்ன பையன் தான். அது நான் தான் பாஸ். ஓ சாரிண்ணே. பேரு? மாறி. மாறி. அண்ணே 1 2 3 4 5 ஒரு பீர்ண்ணே. நான் பாஸ், நீங்க 5 பேர் இருக்கீங்க, ஒரு பீர் ஆர்டர் பண்றீங்க. ஒரு பீர்ண்ணே, மீதி எல்லாருக்கும் சைட் டிஷ். எனக்கு ஒரு 7 up. ஒரு சாப்பிட்றதுக்கு 5 பேர் வந்துட்டாங்க. அவனுக்கு நம்மளை பத்தி தெரியல. அதான். ஆமா நீ கூடயே தானே வந்த, திடீர்னு எங்க போய் தொலைஞ்ச? இவன் எங்கடா போயிருக்க போறான்? ஏதாவது சாரா இருக்கும், கோட்டிங் கொடுக்க போயிருப்பேன். டேய் இதெல்லாம் எப்படா உங்களுக்கு தெரியும்? ஆமா இப்பதான் நாங்க எல்லாரும் உங்க கூட பழகுறோம். போட்டணும் தானே 7 up. நீங்க பீர் குடிக்க மாட்டீங்களா? எனக்கு தோணுனப்ப குடிப்பா. போயா. Cheers. எல்லாத்துக்கும் cheers. ஆ. ஏய் குர்ரா. டேய் மாறினா. இவன் என்னடா என்ன போலவே சின்ன பையன் மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பாஸ். இன்னும் ஒரு பேர். ஏய் பிஸ் போயிட்டு வந்துடா. டேய் பார்த்து பத்திரமா போடா. ஏய் நாங்கெல்லாம் பார்த்து தான்டா போவோம். சும்மா ஏய் பார்த்து வர மாட்டேப்பா. ஏய் என்னடா? நீ மேல வந்து மோதிட்டு என்ன பார்த்து போட. ஏய் 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 கையை எடுமா. டேய் சிவா, நீயாடா? எப்படிடா இருக்க? இது என் கிளைண்ட்ரா. கிளைண்டா இருந்தா எங்களுக்கு என்னண்ணே? யாருண்ணே இவன்? டேய் இவன் என் கிளைண்ட்னு சொல்றல்ல. கிளைண்ட்டா? டேய் லவ் பஞ்சாயத்துடா. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ், அதான் இன்னைக்கு ட்ரீட்.
லவ் பஞ்சாயத்து ரெஜிஸ்டர் மேரேஜ் இன்னும் இந்த பொழப்ப விடவே இல்ல. பொழப்படா இது ஏன்டா விடணும் நானு? அப்ப நீ வக்கீலா வேலை பார்க்கலையா? டேய் நான் வக்கீலா வேலை பார்க்கறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா இதை தான்டா பார்த்துட்டு இருக்கேன். சார் வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. உன் கிளைண்ட கூப்பிடுறேன் போ. ஹேய் டேய் சாரி எனக்கு டியூட். முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கறேன் ப்ளீஸ். வரேன்டா, நினைச்சுக்காதீங்கடா. டேய் அவங்கிட்ட போய் சாரி கேட்டு வர. சரி அதை விடு, உனக்கு என்ன பசிக்குது அவ்வளவுதானே? வா சாப்பிட்டு போவோம் வா. என்னடா கல்லெல்லாம் அமர்த்தி போட்டிருக்காங்க. காலை வணக்கம் ஐயா. சேர்லாம் அடிக்க வச்சிருந்தாப்ல போயிருவோமா? அதானே. யார் பாது கடையில ஏய், கஸ்டமர் வந்து இம்பட் நேரம் ஆச்சு, யாரும் கண்டுக்க மாட்டியா? அதானே ஆ வந்துட்டாங்க. டேய் முதலாளி. கடை அடிச்சாச்சுன்னு சொல்லி வெளியே அனுப்புடா. சரி முதலாளி. நான் மணி என்னண்ணா? ஏன் உங்க கடையில வாட்ச் இல்லையா? 5 பேர் இருக்கீங்களே, சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு 11 உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா, இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா அதான் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. யாரு? நாங்க இடத்த காலி பண்ணோம். ஆமா. டேய் நம்மள இடத்த காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணிடுவோம். இருங்கடா, உங்களுக்கு என்னதானே வேணும்? பிரியாணி வேணும். ஏம்பா இந்த நேரத்துல எப்படிப்பா பிரியாணி கிடைக்கும்? உன் கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றியா? டேய் இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி முதலாளி. எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம், பிரியாணி தான் வேணும். உள்ள வரும்போது போர்டெல்லாம் பாக்கலையா? இது வெஜ் ஹோட்டலுப்பா, இங்க நான் வெஜ் எல்லாம் கிடைக்காது. அப்ப வெஜ் பிரியாணி கூட. வெஜ் பிரியாணி அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏன்டா இப்படி ரகலை பண்றீங்க? உங்களுக்கு பிரியாணி தானே, சத்தப்படாத உட்காருங்க, நானே வாங்கிட்டு சொல்றேன். ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அப்படி வா வழிக்கு. டேய் முதலாளி. இங்க வாடா, சொல்லுங்க முதலாளி. ஒரு 5 பிளேட் பிரியாணி வாங்கி வந்து குடுறா. போடா சீக்கிரமா வா. இப்படி ஊருக்கு 4 பேர் இருந்தா கடை விளங்கிடும். இந்தாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? போ போய் தண்ணி கொண்டு வா 5 கிளாஸ். மாப்ள கடிச்சது லாபத்தெல்லாம் எப்படி தர்றானுங்க பாரு. டேய் வாடா போலாம். சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? நல்லா இருப்பியா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. டேய் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா. ஏய் என்ன டைம், என்ன சத்தம், என்னடா பண்றீங்க? சாப்பிட வந்து சார், சாப்பிட்டு கிளம்பு. சார் சாப்பிட்டு காசு கொடுக்காம போறானுங்க சார். அது சாப்பிட்டு காசு கொடுக்காம ஆமா சார். சார் போய் சொல்றாரு சார், காசு கொடுத்தாச்சு. காசு கொடுக்கல இரு சார். இரு இங்க பார், சின்ன பையன் போய் சொல்ல இவன சின்ன பையன் 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டா சார். கேளுங்க சார். என்னது தம்பி, என்ன சாப்பிட்ட நீ? அங்கிள் ஓனர் கடை மட்டன் பிரியாணி. என்னது கோனார் கடை மட்டன் பிரியாணி? அத வாங்கிட்டு வந்து ஏன்டா வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? இல்ல ரொம்ப பசிச்சது. சரி நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. சார் காசு இரியா நான் பேசிக்கிறேன். அவரே போய் சொல்றாரு. டேய் காசு கொடுப்பாங்கடா. உட்கார சார். காசு வாங்கி கொடுங்க சார். வண்டி போட்டீங்க. பை அங்கிள். என்ன மேட்டர் வா. சார் இது ரொம்ப பெரிய பில்லு சார். என்ன பெரிய பில்ல? அவனுங்களே சின்ன பசங்க கோனார் கடை பிரியாணி வாங்கி ஹோட்டலுக்கு வந்தானுங்க, அவனுங்கள சாப்பிட விட்டதே தப்பு, இதுல காசு வர கேக்குற? சார் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கற்பனையை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டு முட்டி தட்டிட்டா போச்சு. ரொம்ப thanks சார். ஆமா நாங்க 4 பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கிறோம், சாப்பிட என்ன இருக்கு? முதலாளி கோனார் கடை பிரியாணி கோனார் கடை பிரியாணியா?